வீடியோல ஹெல்த்தியான 1 பார்ட் தட்டைப்பயிறு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு 1 கப் தட்டைப்பயிறு 2 கப் அரிசி எடுத்து அதை 1/2 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்புல வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரக மிளகு, 6 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வணக்கிடலாம். இப்போ இந்த தக்காளி வதங்க தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். தக்காளி நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க தட்டைப்பயிறு அரிசி ஆட் பண்ணிடலாம். நான் இங்க 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். கடைசியா கொத்தமல்லி தூவி அதை குக்கர் போட்டு 3 விசில் விட்டு எடுத்தா நம்ம தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பர் ஹெல்த்தியான தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். எங்க ஊர்ல இதை தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க, சென்னையில காரமணின்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல என்ன சொல்றாங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதை மறக்காம செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.